Hi friends, welcome to தங்ககணிதம். இன்னைக்கு நாம first year MSc Max ordinary differential equationல unit 3ல exercise problem எடுத்து solve பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த question பாருங்க. One solution of x cube y triple dash minus 3x square y double dash plus 6x y dash minus 6y equal to 0 for x greater than 0 is phi 1 of x equal to x. அதாவது இதுல ஒரு தேர்ட் ஆர்டர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷனோட ரைட் ஹேண்ட் சைட் ஜீரோவா இருக்கிறதுனால இந்த ஈக்குவேஷனை நாம ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஈக்குவேஷனுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது phi 1 of x equal to x. நெக்ஸ்ட் ஃபைண்ட் அ பேசிஸ் ஃபார் த சொல்யூஷன் ஃபார் x greater than 0. அதாவது இதுக்கு வந்து பேசிஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, இப்போ கொடுத்துருக்க ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் நாம எடுத்து எழுதிக்கலாம். x cube y triple dash minus 3x square y double dash plus 6x y dash minus 6y equal to 0. இதை நாம ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து எழுதிக்க போறோம். 1 சொல்யூஷன் இஸ் phi 1 of x equal to x. இதை நாம ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதோட செகண்ட் சொல்யூஷனை நம்ம phi 2 of x அப்படின்னு எடுக்க போறோம். ஸோ லெட் phi 2 of x be solution of equation number 1. ஓகே, இப்போ phi 1 of x அப்படிங்கிறது இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1க்கு சொல்யூஷனா இருக்கு அப்படின்னா இந்த phi 1 and phi 2 ஓட ரிலேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா phi 2 of x equal to some function u into phi 1 of x இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் phi 2 அப்படிங்கிறது ஈக்குவேஷன் நம்பர் 1ஓட சொல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ இந்த phi 2 இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு அர்த்தம். அதாவது yக்கு பதிலாக phi 2 அப்படின்னு எடுத்துட்டு இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ல நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா இதுக்கு ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூ 0 வரும். ஓகே, ஸோ இதுதான் நல்ல சப்ஸ்டியூட் y is equal to phi 2 in equation number 1. ஓகே, ஸோ y is equal to phi 2 அப்படின்னா y dash அப்படிங்கிறது phi 2 dash இருக்கும், y double dash அப்படிங்கிறது phi 2 double dash னும், y triple dash அப்படிங்கிறது phi 2 triple dash னும் இருக்கும். சரி, இப்போ இந்த வேல்யூ எடுத்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் டேர்ம் x cube into y triple dash. ஸோ x cube into y triple dashக்கு பதிலாக இதை நான் phi 2 triple dash அப்படின்னு எழுத போகிறேன். minus 3x square y dash, sorry y double dash. y double dash na என்னது? phi 2 double dash. அடுத்தது plus 6x into y dash. so 6x into y dash க்கு பதிலா phi 2 dash minus 6y. so minus 6y க்கு பதிலா phi 2 equal to 0. next stepல phi 2 of x அப்படிங்கிறது என்னன்னா u into phi 1 of x. கரெக்ட் தானே? இதையே நாம ஷார்ட் ஃபார்ம்ல phi 2 is equal to u into phi 1 எழுதிக்கலாம். ஸோ phi 2 is equal to u into phi 1 அப்படின்னா phi 2 dash அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? அதாவது ரெண்டு சைடும் நாம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். ஸோ அப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது தான் நமக்கு phi 2 dashனு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது phi 2 dashனு வருது. ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு 2 ஃபங்க்ஷன் ப்ராடக்ட்ல இருக்கு, ஒன்று u இன்னொன்று phi 1. ஓகே, இப்போ இது பார்க்கறதுக்கு நமக்கு d of uv மாதிரி இருக்கு. ஃபார்முலா என்ன? udv plus vdu. கரெக்டா? இப்போ இந்த ஃபார்முலா தான் நாம யூஸ் பண்ண போறோம். சரி, இப்போ இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் u அப்படியே வச்சிருக்கிறோம். செகண்ட் டேர்மா இருக்கிற இந்த phi 1 நாம டிஃபரன்ஷியேட் பண்றோம். டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது phi 1 dash அப்படின்னு கிடைக்குது. அதுக்கப்புறம் பிளஸ் செகண்ட் டேர்ம் phi 1 இன்டூ ஃபர்ஸ்ட் டேர்ம் u நாம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது u dashனு வருது. சரி, அதுக்கு முன்னாடி phi 1 அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா? ஆக்சுவலி phi 1 அப்படிங்கிறது ஒரு சொல்யூஷன். கொஸ்டின்ல phi 1 of x அப்படின்னு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை இந்த இடத்துல நாம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ phi 2 dash is equal to u into phi 1 dash. phi 1 dash அப்படிங்கிறது phi 1 ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். கரெக்டா? இல்லை phi 1 அப்படிங்கிறது என்னது? எக்ஸ் தானே. இந்த எக்ஸை ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 1ன்னு வரும். plus phi 1 அப்படிங்கிறது x into u dash. ஓகே, அப்போ phi 2 dash is nothing but u plus x into u dash. ஓகே,
நெக்ஸ்ட்டு இங்கே எழுதிக்கலாம் 5 2 dash அப்படிங்கிறது என்னன்னு சொல்லியிருந்தோம் u plus x into u dash. நெக்ஸ்ட்டு இப்போ ரெண்டு சைடில் நாம் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 5 2 double dash அப்படின்னு வரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில். ரைட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு டேர்ம் u இருக்குது, இதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா u dash அப்படின்னு வரும். ப்ளஸ் செகண்ட் டேர்மாக x into u dash இருக்குது, இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் x into u dash டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது u double dash, அதுக்கப்புறம் ப்ளஸ் u dash into x டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1. ஓகே, ஸோ ஈக்குவல் டு u dash plus u dash அப்படிங்கிறது 2u dash plus x into u double dash. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அகைன் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், ஏன்னா அப்போ தான் நமக்கு 5 2 triple dash வந்து கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இப்போ இதில் நமக்கு ஃபஸ்ட்டு டேர்மாக இருக்கிறது 2 into u dash, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2 into u double dashன்னு வரும். அதுக்கப்புறம் ப்ளஸ் x u double dash இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸை வச்சுருக்கிறோம், u double dash டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா u triple dashன்னு வரும். அதுக்கப்புறம் ப்ளஸ் u double dash into x டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1. ஓகே, ஸோ ஈக்குவல் டு அடுத்தது x into u triple dash, இங்கே ஒரு 2u double dash, இங்கே வந்து ஒரு u double dash இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 3u double dashன்னு வரும். ஸோ இதுதான் என்னென்னா 5 2 triple dash. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 5 2 5 2 dash 5 2 double dash 5 3 triple dash. ஸோ இந்த எல்லா வேல்யூவும் எடுத்து இந்த ஈக்குவேஷனில் நாம் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் டேர்ம் நமக்கு இருக்கிறது x cube into 5 2 triple dash இல்லையா? ஸோ அதில் x cube into 5 2 triple dashக்கு xu triple dash plus 3u double dash அப்படின்னு எழுதிக்கலாம். அப்புறம் மைனஸ் 3x square into 5 2 double dash. இல்லை 5 2 double dash அப்படிங்கிறது என்னென்னா 2u dash plus x into u double dash. அதுக்கப்புறம் plus 6x into 5 2 dash 5 2 dash ஓட வேல்யூ u plus x into u dash. அதுக்கப்புறம் மைனஸ் 6 5 2 அப்படிங்கிறது என்னென்னா u into 5 1 of x இல்லையா? ஸோ u into 5 1 of xக்கு x ஈக்குவல் டு 0. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். x cube into x power 4 u triple dash, அதுக்கப்புறம் ப்ளஸ் 3x cube u double dash மைனஸ் 6x square u dash. இந்த இடத்துல இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 3x cube u double dash. அதுக்கப்புறம் இதை ரெண்டுத்தையும் நாம் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போது 6xu plus 6x square u dash. நெக்ஸ்ட் இந்த டேர்ம் மைனஸ் 6ux ஈக்குவல் டு 0. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் 6x square u dash இருக்குது, இங்கே ஒரு ப்ளஸ் 6x square u dash, இந்த ரெண்டு டேர்மை கேன்சல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மைனஸ் 3x cube u double dash மைனஸ் 3x cube u double dash, இந்த ரெண்டு டேர்ம் கேன்சல் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 6xu, இந்த இடத்துல மைனஸ் 6xu, இந்த ரெண்டு டேர்ம் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ அப்போ நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது, அது x power 4 u triple dash ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த x power 4 ஈக்குவல்ட்டுக்கு ஆப்போசிட்ஸ் எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ 0 டிவைட் பை x power 4 வரும். ஸோ ஈக்குவல் டு 0. ஸோ திஸ் இம்ப்ளைஸ் u triple dash ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறமா இதை சால்வ் பண்ணி நாம் யூவோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதை எடுத்தீங்க நான் எழுதியிருக்கிறேன். u triple dash ஈக்குவல் டு 0. u triple dash அப்படிங்கிறது என்னென்னா யூவை வந்து 3 times டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். கரெக்டாக? ஸோ அதனால் இதை நாம் இந்த மாதிரி எழுதிக்கலாம். d cube u டிவைட் பை dx cube ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதையே நான் d by dx ஆஃப் d ஸ்கொயர் u டிவைட் பை இது u, ஓகேவா? d ஸ்கொயர் u டிவைட் பை dx ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த dx நான் ஈக்குவல்ட்டுக்கு ஆப்போசிட்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன். அப்போ d ஆஃப் d ஸ்கொயர் u டிவைட் பை dx ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 இன்டூ dx அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ 0 இன்டூ dx ஈக்குவல் டு 0. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் d ஆஃப் d ஸ்கொயர் u டிவைட் பை dx ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. இப்போ நமக்கு இந்த வேல்யூ தான் வேணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணணும்னா ரெண்டு சைடும் இதை நாம் இன்டகிரேட் பண்ணணும். ஸோ இன்டகிரேட் பண்ணும்போது இன்டகரல் d ஆஃப் d ஸ்கொயர் u டிவைட் பை dx ஸ்கொயர் ஈக்குவல் டு இன்டர்வல் ஆஃப் 0 அப்படின்ட்டு வரும். ஓகே, சரி, இதை வந்து இன்டகிரேட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன வரும்? இப்போ ஒன்றும் இல்லை, சிம்பிள். இன்டகரல் ஆஃப் dx அப்படின்னா எக்ஸ், கரெக்டாக? இன்டகரல் ஆஃப் d தீட்டானா தீட்டா, அதேதான். அப்போ இன்டகரல் ஆஃப் ஏதோ சம் வேல்யூ இருக்குன்னா அந்த வேல்யூ அப்படியே வரும். அதாவது இன்டகரல் ஆஃப் d ஆஃப் ஏதோ சம் வேல்யூ, ஒரு கேபிட்டல் எக்ஸ்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேபிட்டல் எக்ஸ் தான் இங்கே வரும். ஸோ அதே மாதிரி தான்.
அப்போ இன்டகரல் ஆஃப் டி ஆஃப் இந்த ப்ராக்கெட் வேல்யூ இருக்கு இல்லையா, அப்போ இதுக்கு என்ன வரும், இந்த ப்ராக்கெட் வேல்யூ மட்டும்தான் இருக்கும். தட் இஸ் டி ஸ்கொயர் யூ டிவைட் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்டகரல் ஆஃப் 0, 0வை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா 0 தான். ஆனால் இதில் இந்த 0வை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா 0 தான். ஆனால் அதுக்கப்புறம் நான் வரும் ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட்னு வரும் இல்லையா, அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு நேம் நான் சி அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதே மாதிரி இந்த டி ஸ்கொயர் யூ டிவைட் பை டிஎக்ஸ் ஸ்கொயரை நாம் டி பை டிஎக்ஸ் ஆஃப் டியூ பை டிஎக்ஸ் அப்படின்னு எழுதிக்க முடியும், ஈக்குவல் டு சி. ஏன்னா 0 + சி அப்படிங்கிறது சி. ஸோ அதே தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த டிஎக்ஸை ஈக்குவல்ட்டுக்கு ஆப்போசிட் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அப்போ டி ஆஃப் டியூ பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு சி இன்டூ டிஎக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நாம் இது இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஸோ இன்டகரல் டி ஆஃப் டியூ பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டகரல் ஆஃப் சி இன்டூ டிஎக்ஸ் அப்படின்ட்டு வரும். நெக்ஸ்ட் இன்டகரல் டி ஆஃப் டியூ பை டிஎக்ஸ் இஸ் நத்திங் பட் டியூ பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு இதில் சி கான்ஸ்டன்ட் இல்லையா, ஸோ இந்த சியை காமனாக வெளில எடுத்துடலாம், இன்டர்வல் ஆஃப் டிஎக்ஸ். ஸோ சி இன்டூ இன்டர்வல் ஆஃப் டிஎக்ஸ் இஸ் நத்திங் பட் எக்ஸ். ஓகே, ஸோ அப்போ சிஎக்ஸ். அதுக்கப்புறம் சம் கான்ஸ்டன்ட் வரும் இல்லையா, அதுக்கு நான் நேம் வந்து டி அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அதே தான் சேம் ப்ரொசீஜர் அப்படி தான் பண்ண போகிறோம். இந்த டிஎக்ஸ் வந்து ஈக்குவல்ட்டுக்கு ஆப்போசிட் எடுத்துகிட்டு போக போகிறோம். அதுக்காக டியூ இஸ் ஈக்குவல் டு சி எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் ப்ளஸ் டி இன்டூ டிஎக்ஸ். கரெக்டாக? இந்த டி அந்த டியை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இது ஜஸ்ட் ஒரு கான்ஸ்டன்ட்காக கொடுத்த நேம். ஒருவேளை இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா இல்லை இங்கே வந்து நீங்கள் ஒரு ஏ இல்லை பி இல்லைன்னா வேறு ஏதாவது சி இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது நம்மளோட சாய்ஸ் தான். சரி, இப்போ இந்த ரெண்டு சைடை இதை நம்ம இன்டகிரேட் பண்ணலாம். இன்டகிரேட் பண்ணும்போது இன்டர்வல் ஆஃப் டியூ அப்படிங்கிறது யூ, அதுக்கப்புறம் சி கான்ஸ்டன்ட்னால வெளியில் எடுத்தாச்சு, இன்டர்வல் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இன்டர்வல் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் டிங்கிறது கான்ஸ்டன்ட், அதை வெளியில் எடுத்துட்டோம். இன்டர்வல் ஆஃப் டிஎக்ஸ் இஸ் நத்திங் பட் எக்ஸ். அதுக்கப்புறம் சம் கான்ஸ்டன்ட் வரும், அதுக்கு நான் நேம் வந்து இ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ இதுதான் வந்து யூவோட வேல்யூ. யூ அப்படிங்கிறது இப்போ எப்படி கிடச்சிருக்குன்னா c/2 × x ஸ்கொயர் ப்ளஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் சி ப்ளஸ் இ அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகே, பட் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா 5/2 தான் வேணும் இல்லையா. 5/2 ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது u இன்ட்டு 5/1 ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நம்ம அஷ்யூம் பண்ணியிருந்துருக்குறோம். ஸோ இதில் யூவோட வேல்யூ c இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் சி இன்ட்டு 5/1 ஆஃப் எக்ஸ். 5/1 ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ c/2 x cube ப்ளஸ் dx ஸ்கொயர் ப்ளஸ் ex. ஸோ இதுதான் வந்து 5/2 ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ இந்த 5/2 ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா லீனியர் காம்பினேஷன் ஆஃப் எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் எக்ஸ். ஓகேவா, இதோட லீனியர் காம்பினேஷனில் வந்திருக்கு. ஸோ அப்போ இதை பார்த்தோன்னே சொல்லிடலாம். அப்போ பேசிஸ் அப்படிங்கிறது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப்னு இருந்திருக்கும், அவ்வளோதான். ஓகே, அதனால் உங்களுக்கு வந்து பேசிஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் அதாவது ஒரு சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி லீனியர் காம்பினேஷனில் இருக்குது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை மட்டும் செப்பரேட்டாக எடுத்து எழுத வேண்டியதுதான். ஓகேவா, அப்போ பேசிஸ் எப்படி இருக்கும்னா சரி ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க, போட்டுட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் அதுக்கப்புறம் எக்ஸ் கியூப், அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுதான் வந்து பேசிஸ். கொடுத்துருந்த தேர்ட் ஆர்டர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய பேசிஸ் இதுதான், எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப், அவ்வளோதான். இந்த ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வேறு ஒரு இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கில் நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.